எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் லைஃப் ஸ்டோரி பை சுபிக்ஷா. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டைல் வீடியோஸ், டெய்லி vlog, பேபி ஃபுட் ரெசிபீஸ், டிஐஒய் அண்ட் கிராஃப்ட்ஸ், அவுட்ஃபிட் ஸ்டைலிங் வீடியோஸ் அண்ட் ட்ராவல் vlogs மாதிரி ரேண்டம் திங்ஸ் தான் இருக்க போகுது. உங்களுக்கும் இந்த மாதிரி வைப் செட் ஆச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிள் டே இன் மை லைஃப் வித் டாட்லர் தான் பார்க்க போகிறோம். நான் ஹஸ்பண்டுக்கு லன்ச் ரெடி பண்ணி பேக் பண்ணி அவர் ஆஃபீஸ்க்கு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மற்ற குட்டி குட்டி ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் சிண்டு வந்து எந்திரிச்சிட்டா. அதனால் கொஞ்ச நேரம் அவளுக்கு பிளான்ட்ஸ்க்கெல்லாம் வாட்டர் ஊற்ற சொல்லிட்டேன். ஸோ அதுனா ரொம்ப நேரம் அவள் பிஸியாக பண்ணிகிட்ருப்பா. ஸோ இது வந்து ஜஸ்ட் ரைஸ் வாட்டர் தான், பிளான்ட்ஸ்க்கெல்லாம் ஸ்ட்ரென்த் வரணுன்றதுக்காக. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக பண்ணிகிட்ருந்தா. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எங்கள் 2 பேருக்கும் ஹேர் வாஷ் டே. எனக்கு பரவாயில்ல, பட் சிண்டுக்கு எவ்ரி வீக் ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய டாஸ்க். பயங்கரமாக அடம் பிடிப்பா. எப்படியாவது சமாளித்து இன்றைக்கி அவளுக்கு ஹேர் வாஷ் பண்ணியே ஆகணும். இது பார்த்திங்கன்னா பாயில்டு ரைஸ் வாட்டர். இது ஆஃப்டர் ஷாம்பூ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ட்ரிங்க்ஸாக யூஸ் பண்ணுவேன். எனக்கும் பாப்பாக்கும் ஒரு கண்டிஷ்னர் மாதிரி யூஸ் ஆகும். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. எங்களுக்கு பூஜா யூனிட்டுன்னு பார்த்திங்கன்னா செப்ரேட்டாக எதுவும் கொடுக்கல. ஏன்னா இது கேட்டட் கம்யூனிட்டி அப்படின்றதுனால பில்டர் வந்து எல்லா வீடும் ஒரே மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு கபோர்டையே நாங்கள் வந்து பூஜா யூனிட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நான் ரீசெண்டாக பூஜா ஐட்டம்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக ஜஸ்ட் ரேண்டமாக சர்ச் பண்ணி அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ரிவ்யூஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் இதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பட் சீரியஸாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு அதில் நம்ம பூஜா ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வாஷ் பண்ணோன்னா ஆயில் ஸ்டெயின்ஸ் அண்ட் மற்ற டர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப க்ளீனாக போயிடுது. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க அண்ட் இந்த மாதிரி கிட்ஸை வச்சுருக்கீங்க அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து மோர் தென் 6 months ஆகிடுச்சு. பட் வீடு இன்னும் ப்ராப்பராக பிடிச்ச மாதிரி செட் பண்ணலை. ஏன்னா இதுதான் எங்களுக்கான ஒரு வீடு அப்படின்றதுனால பிடிச்ச மாதிரி செட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆப்வியஸாக கிச்சன் தான். ஸோ அதில் ஒரு வால் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளெயினாக இருக்குது, அதில் ஒன்றுமே இல்லை. ஸோ அதை தான் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், அந்த குக்கிங் ரிலேட்டடான ஃப்ரேம்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீஷோ அண்ட் அமேசான்லேருந்து ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வாங்கியிருந்தேன். அதுதான் செட் பண்ணி பார்த்துட்ருக்கேன் நான். அதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரப்போவே உடஞ்சி வந்துருந்தது. பட் ஸ்டில் பரவாயில்ல, இதுக்காக நான் ரிட்டன் போடலை. ஜஸ்ட் ஈஸியாக ஃபெவிக்விக் போட்டு ஒட்டி நான் யூஸ் பண்ணிட்டேன்.
வாலில் ஸ்டிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் ஃப்ளோரில் எல்லாமே செட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். அப்போ தான் நமக்கு எந்த மாதிரி ஆர்டர் பிடிக்கும் அப்படின்றத நம்ம இப்போவே ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஸ்டிக் பண்ணிட்டா நம்ம எடுக்கிறது கஷ்டம். ஸோ அதுக்காக தான் பார்த்துட்ருக்கேன் நான். எனக்கு பார்த்திங்கன்னா ஆணி அடிக்கிறதுல பெருசாக விருப்பம் இல்லை. ஸோ அதனால் வீடு ஃபுல்லாகவே நான் 3M டேப் தான் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணலான்னு இருக்கேன். 3M ஹூக் அண்ட் 3M டேப் இது எல்லாமே ஈஸியாக அமேசானில் கிடைக்கும். இந்த டேப்பு பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அப் டு 6 to 7 kg வரைக்கும் வெயிட் வந்து ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. இதை ஜஸ்ட் இந்த மாதிரி நார்மல் செல்லோ டேப் மாதிரி தான் ஒட்டிட்டு இது ஒரு டபுள் சைட் டேப் மாதிரி ஒர்க் ஆகும். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்துக்கு நம்ம பீல் பண்ணி ஒட்டிட்டு இதை வந்து வாலில் ஒரு 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். உடனே நம்ம எடுத்துட்டோம்னா விழுந்துடும். ஸோ ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், ரொம்ப ஈஸி, நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடும் இது. இது பார்த்திங்கன்னா 3M ஹூக்ஸ். இது வந்து லெஸ் தேன் 1 kg தான் ஹோல்டிங் கெப்பாசிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸான ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு மோஸ்ட்லி அந்த ஹேங்கிங் டைப்பில் இருக்க டெக்கார் அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த மொத்த கிச்சன் வால் மேக்கோவர்லேயும் ரொம்ப பிடிச்சது இந்த ஆனியன் கார்லிக் ஹேங்கிங் தான். இது ஒரு பயங்கரமான ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குது கிச்சனுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.